திருச்சிற்றம்பலம். அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறையில் அந்த வரிசையில் 92 திருவாலம்பொழி பார்க்குறோம். தஞ்சைக்கு வடக்கே ஐயாருக்கு போகிற இதுலேருந்து 9 கிலோமீட்டர்லேருந்து திருப்பூந்துருத்தி, திருக்காட்டுப்பள்ளி போன்ற தலங்களுக்கு அருகே உள்ளது. அஷ்டவசுக்கள் பூசித்த தலம். திருவிஜயமங்கை பிரானை கண்டு தொழுத பின்னர் திருநாவுக்கரசர் திருவாலம்பொழி நன்னி அப்பெருமானின் பெருமையை பலப்பட கூறி அவனை சிந்தி நெஞ்சே என பதிகம் பாடுகிறார். திருமுறையில் 686, திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் 301. இறைவன் ஆத்மநாதேஸ்வரர், இறைவி நானாம்பிகை, தீர்த்தம் திருப்பார்குளம், குடமுழுக்கி, தலவிருட்சமால் திருச்சிற்றம்பலம். கருவாகி கண்ணுதலாய் நின்றான் தன்னை கமலத்தோன் தலையறிந்த கபாலியை உருவார்ந்த மலைமகளோர் பாகத்தானை உணர்வெல்லாமானை ஓசையாகி வருவானை வளம் சுழியம் பெருமான் தன்னை மறைக்காடு மாவுடு தண்டுரையும் மேய திருவானை தென்பறை குடியின் மேய திருவாலம்பொழியானை சிந்தி நெஞ்சி மனமே. சிவனார் எல்லா பொருள்களுக்கும் கருவாக உள்ளவர், நெற்றிக்கண்ணர், நான்முகனின் தலையை கொய்து கபாலமாக ஏந்தியவர், மங்கை பங்கர், உணர்வாகவும் ஓசையாகவும் ஆய்பவர். திருவலம் சுழி, திருமறைக்காடு, திருவாடுதுறை ஆகிய தலங்களில் உரைபவர். இப்பிரான் தென் பரம்பரை குடியை சார்ந்துள்ள திருவாலம்பொழிலில் வீட்டுள்ளார். அவரை சிந்தனை செய். உரித்தானை களிர்தன் தோல் போர்வையாக உடையானை உடைய புலித்தோலை தலையாகி தரித்தானை சடையன் தன் மேற்கங்கையங்கை தழலுருவை விட மழுத்தாண்டம் உண்டதெல்லாம் பறித்தானை பவளமால் வரையானான் ஆனனை பாம்பனையானை தனங்கன்றின் காழி நல்கி சிரித்தானை தென் பரம்பரை கொடியின் மேய திருவாலயம் பொழிலானை சிந்தி நெஞ்சு. நெஞ்சமே, சிவபெருமான் யானையின் தோலை உரித்து போர்வையாகவும் புலியின் தோலை உடையாகவும் கொண்டவர், கங்கையை சடையில் கொண்டவர், அழகிய கையை தீயேந்தியவர், ஆழகால நஞ்சினை அமுதமாக உண்டவர், பவளமலையானார், திருமாலுக்கு சக்கரப்படை ஈந்தவர், பரம்பரை கொடியின் திருவாலம்பொழில் மேவும் இப்பிரானை சிந்தித்தொழுக. உருவம் ஒன்றாய் உணர்வின் கண் ஒன்றானை ஓங்கார மெய்ப்பொருளை உடலில் உள்ளால் கருவீன்ற வெங்கலை அறியான் தன்னை காலனை கழடியார் காய்ந்து மாணிக்க சுருளென்று அமுதை அமரர் கோனை எல்லறியும் பெருமானை என்பாருக்கு என்றும் திருவீன்ற தென்பரம்பரை குடியின் மேய திருவாலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே. பரம்பரை குடி என்பது திருவாலம்பொழிற்கு சார்பாய் உள்ள ஊர். பொழில் சோலையாதனால் அது அவ்வூரை சார்ந்துள்ளது. எனவே சிவத்திரு பெரும்புலவர் அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் தென் பரம்பரை குடி என்பது ஊரின் பெயராகவும் திருவாலம்பொழில் கோயில் பெயராகவும் கொள்ளலாம் எனில் இன்று இவ்வூர் பொயிர் ஆலம்பொழில் என்று வழங்குவதால் திருமுதலியார் அவர்கள் கூற்றே ஏற்றமாம். நெஞ்சமே, சிவனார் அபயன் அரி அரண் என்ற மும்மூர்த்தியாகவும் உணர்வினால் ஒன்றாகவும் ஓங்காரத்தின் உண்மை பொருளாகவும் விளங்குபவர், கருப்பொருளாய் அமைபவர், ஆக்கமாய் இருப்பவர், மார்கண்டேயனுக்கு அருள் செய்யும் தன்மையில் கூற்றுவனை காலால் உதைத்தவர், போற்றி வணங்குவாருக்கு செல்வத்தை தருபவர், பரம்பரை கூடியை சார்ந்த திருவாலம்பொழில் விளங்கும் அப்பெருமானை போற்றி புகழ்க. பார்முழுதாய் விசும்பாகி பாதாளமாம் பாம்பரனை சுரும்ப வருக்குழலால் பாகத்தார் அமுதம் அணிந்தில்லை கூத்தன் தன்னை வாட்போக்கி அம்மானை பெம்மான் என்று வாராமல் தாம் அடியவருக்கு வாரம் ஆகி வஞ்சனை செய்வாருக்கென்று வஞ்சனாம் குஞ்சீரை பெண் பரம்பரை குடியின் மேய திருவாலம்பொழிவானை சிந்தி நெஞ்சே. நெஞ்சமே, சிவபெருமான் மண்ணுலகமாய் விண்ணாய் பாதாளமாய் என உலகமெல்லாம் விளங்கும் பரம்பொருளாவார். கரும்பனைய பெண்பனைய பாகமாக கொண்டவர், தில்லையில் ஆடல் புரிபவர், வாட்போக்கில் வீற்றிருப்பார், அன்பு கொண்ட அடியார்களின் அன்பர், வஞ்சுடையாருக்கு அதே வஞ்சனையாளர். தென் பரம்பரையை சார்ந்த திருவாலம்பொழில் விளங்கும் பிரானை நினைத்து போற்றுக. வரையார்ந்த மடமங்கை பங்கன் தன்னை வானவருக்கும் வானவனை மணியை முத்த அறையார்ந்த புலித்தோல் மேல் அரவமார்த்த அம்மானை தம்மானை அடியாருக்கென்று புறையார்ந்த கோவணம் தம் புனிதன் தன்னை பூந்துருட்டி மேயானை புகழூரானை திரையார்ந்த
தென் பரம்பரை குடியின் மேய திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சு. நெஞ்சமே சிவபெருமான் மலையில் தங்கி வளர்ந்த பார்வதியை ஒரு பாகமாக கொண்டவர். வானவருக்கு மேன்மையான தலைவர். மணியும் முத்தும் போன்று ஒளிபவர். புலித்தோலை ஆடையவர். அதன் மேல் அரவத்தை கட்டியவர். தன் அடியார் பால் அன்புடையவர். கோவண ஆடை புனிதர். திருப்பூந்துருத்தி திருப்புகழூர் ஆகிய தலங்களில் உரைபவர் இப்பிரான். தென் பரம்பரை கொடியை சார்ந்த ஆலம்பொயிலில் வீற்றிருப்பவர். அவரை நினைத்து போற்று. விரித்தானை குவித்தானை வேத வித்தையன் வீரன். பிறப்போர் உறுப்பாகி நின்றான் தன்னை. அரித்தானே கலந்தான் புடல் நலம் வேறார். ஆழ்கடல் நஞ்சுண்டமையோர் எல்லாம் உய்யர். பறித்தானே பல்லுசுரன் புறங்கள் மூன்றும். பழப்படுப்பான் சிலைமலை நானேற்றி அம்பு. தெரித்தானை தென் பரம்பரை குடியின் மேய திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சு. நெஞ்சமே சிவனார் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர். மிக நுண்மையாக உள்ளுக்கும் ஒளிர்பவர். உலகில் திகழும் பிறப்புக்கும் இறப்புக்கும் மூலமாக விளங்குபவர். சனந்தரனின் உடலை பிழைந்து அழைத்தவர். ஆழகால நஞ்சனை உண்டு உலகத்தை தன் கருணையால் காத்தவர். திரிபுர அரக்கர்களின் கோட்டைகளை அழித்தவர். இப்பிரான் தென் பரம்பரை கொடியை சார்ந்த திருவாலம்பொழில் விளங்குகின்றார். அவரை நினைத்து போற்றுவாயாக. பொல்லா எண்ணெழுக்கும் புகுவான் என்னை. புறம்புறமே சோதித்த புனிதன் தன்னை. எல்லாரும் தன்னை இகழ அன்னால் இடுபலியென திரியும் எம்பிரானை. சொல்லாதவர் நம்மை தொல்லாதானை. தொடர்ந்து தன் பொன்னடியே பேணுவாரை. செல்லா நெறி செலுத்த வல்லான் தன்னை. திருவாரம் பொழிலானை சிந்தி நஞ்சே. நெஞ்சே சிவபெருமான் அழுக்கற்ற என் உடலின் புகுந்துள்ளார். புறம்புறம் விளங்குபவர். அனைவரும் இகழும் பலியினை விரும்பி ஏற்பவர். அடியார்களின் அன்புடையார் ஆகி வெளிப்பட்டு அருள்பவர். அன்பற்றவர்கள் பால் ஆகாதவர். இவரே திருவாலம் பொழில் விளங்குகின்றார். இவரை நினைத்து போற்றுவாயாக. ஐந்தலை நாகவனை கிடந்த மாலோடை தேடி நாடறிய அம்மான் தன்னை. பந்தனவு மெல்லி விரல் பாகத்தானை. பாராள் துறையும் வெண்காடும் பயின்றான் தன்னை. பொந்துடைய வெண்டலையை பலி கொன்றானை. வாகனனை பூவனமும் புறபயமும் பொறித்தினானை. சிந்திய வெந்து தீவினைகளை தீர்ப்பான் தன்னை. திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. நெஞ்சே சிவபெருமான் அரவு படுக்கையில் மென்துயில் கொள்ளவும் திருமாலும் நான்முகனும் தேடற்கு அரியராய் உயர்ந்து நின்றவர். உமையை தன் மேனியில் செம்பாதி கொண்டார். திருப்பார்த்துறை திருவெண்காடு ஆகிய தலங்களில் விளங்குபவர். கபாலி ஏந்தி பலியை கொள்பவர். என் தீய வினைகளை தீர்ப்பவர். இப்பிரான் திருவாலம் பொழில் எழுந்தருளியுள்ளார். அவரை நினைத்து ஏந்துவாயாக. கையிலுண்டு உழுவாரும் சாக்கியருளும் கல்லாத வன்மவுடர் கல்லாதானை. பொய்யிலார் தவற்கென்றும் பொய்யிலானே. பூநாகம் நானாக யொருப்பு வில்லா கையினார். அம்பரிக்கால் ஈர்க்கும் கோலார் கடுந்தவத்தோர் நெடும்புறங்கள் கனல்வாய் வீழ்த்த. செய்யினார் தென்பறை கொடியின் மேய திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. நெஞ்சமே கையினுள் உண்டு உழலும் சமணர் சாக்கியர் ஆகிய கல்லாத மூடர்களுக்கு அரியவனை. பொய்யில்லாதவர்களுக்கு பொய்யில்லாதவனை. அரவினை ஆபரணமாக கொண்டவனை. மேருமலையை வில்லாக கொண்டவனை. அதனை ஏந்தி தீயும் வாயையும் அன்பாக கொண்டு திரிபுரத்தை அழித்தவனை. தென் பாரம்பரை கொடியை சார்ந்த திரு ஆலம் பொழிலானை நினைத்து போற்றுவாயாக. திருச்சிற்றம்பலம்.